வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா வந்து ஸ்கூலில் அவமானப்பட்டோன்னே வெண்பாவுக்கு கோவமாக வந்துடுது. மல்லியம்மா ஏன் நம்மளை இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் கோவம் வருது. அதுவும் இல்லாமல் மறுபக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெண்பாவோட ஃப்ரெண்டு மீனுன்னு ஒரு பொண்ணு என்ன பண்ண மல்லியை பற்றி ஏற்றி விடுது. உங்கள் அம்மா ஏன் இப்படி ஏமாத்துறதுல ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மல்லி வந்து ஏமாற்றலாம் மாட்டாங்க. மல்லியம்மா ரொம்ப நல்லவங்க, என்னை எப்பயுமே ஏமாற்றவே மாட்டாங்க அப்படின்னு வெண்பா சப்போர்ட் பண்ணுறான் மல்லியம்மாவுக்கு. உடனே மீனு வந்து இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி நம்பினி தான் இருக்க போகிற, எப்படியும் உன்னை ஏமாற்ற தான் போகிறாங்க மல்லி, இது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் மல்லி அதே மாதிரி வரவும் இல்லை, காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வரல. அவள் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டுறா. ஸ்கூலில் அசிங்கப்பட்டோடனே வெண்பாவுக்கு கோவம் ஒரு பக்கம் வருது. கோவம் வந்தாலும் அழுக ரொம்ப அதிகமாக வருது. சரி விஜய் வரார். விஜய் வந்து அவளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு விஜய்கிட்ட வந்து அப்போ தான் சொல்கிறேன், மல்லியம்மா இப்படி வருவாங்கன்னு தான் நான் காஸ்ட்யூம் வச்சுட்டு வந்தேன், ஆனால் மல்லியம்மா வரவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுப்பா, இதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் வந்து விஜய் என்ன பண்ணுறான்னா, மல்லியை பிடிச்சி திட்டு நீ கொஞ்சம் கூட வெண்பா மேலே அக்கறையே படலை, வெண்பா மேலே அக்கறை படலை, எங்கள் மேலே அக்கறை படலை, உன்னை நம்பி தானே வச்சுட்டு போனா அப்படின்னு எதுவுமே தெரியாது, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசாதீங்க, வெண்பா வந்து என்னை வெறுக்கணும் தான் நான் காஸ்ட்யூம் எடுத்துன்னு போகல ஸ்கூலுக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறான் மல்லி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி சொல்லும் விஜய்க்கு, நீ இதுக்காக வெண்பாவை இப்படி தான் நீ கஷ்டப்படுத்தணுமா, வெண்பாவை வெறுக்க வைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, இப்படி வெண்பாவை அசிங்கப்படுத்தி தான் நீ வெறுக்க வைக்கணும், அப்படி தான் அம்மாவாக இருக்கணும் ஒன்று நீ அவசியமே இல்லை, நீ கிளம்பி போ, வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு மல்லியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறா. கிளம்பி போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வழியில் அங்கே வந்து அவங்க அண்ணா, அவங்க அண்ணி, அவங்க தங்கச்சி, அவங்க தம்பி எல்லாம் பார்த்துட்டு, என்ன நீ இங்கே இருக்கீங்க, ஏன் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கோவம் வந்தது பாபுக்கு. எல்லாம் உன்னால தான், என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா, இந்த போதும் பொண்ணு இருக்காங்களே அவங்க வந்து என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா, ஊரில் 4 பேர் ஊரில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து இப்படி சென்னையில் ஒன்றும் கௌரவமான வேலை ஒன்றும் பார்க்கல, இப்படி தான் ஒருத்தனுக்கு அப்பாட்டேக்கிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஊரை விட்டே நம்மளை துரத்தி வச்சுட்டாங்க, அது உனக்கு தெரியுமா, வயசு பொண்ணை வச்சு நடு ரோட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து மல்லியை திட்டுன்னு திட்டிடுறாங்க. மல்லி உடனே இருந்துக்குன்னு, யார் இதெல்லாம் பண்ணாங்க, வாங்க போய் விஜய்கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு மல்லியோட அண்ணனை பாபுவை கூட்டுன்னு போகிறா ஆஃபீஸ்க்கு. கூட்டுன்னு போய் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து விஜயை பார்த்து கேட்குறாங்க, யாரை கேட்டு என் குடும்பத்தை இப்படி நடுத்தெருவில் நிற்க வச்சிங்க, நான் உங்களால் தானே அந்த மாதிரி இருந்தேன், அக்ரிமெண்ட்டெல்லாம் இல்லை, இதெல்லாம் போய் நான் ஊருக்கு எப்படி நிரூபிப்பேன், நீங்கள் தான் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து மல்லியை சொல்லவும், விஜய் வந்து என்னால் உங்கள் குடும்பம் அசிங்கப்பட்டுச்சா, என்னால் அசிங்கப்பட்டுச்சான்னு திரும்ப கேட்குறேன். ஆமாம், உங்களால் மட்டும்தான் என் குடும்பம் அசிங்கப்பட்டுச்சு, நான் வந்து இப்படி தான் இங்கே வந்து சென்னையில் வந்து வேற ஒருத்தனுக்கு அப்பாட்டியாக இருக்குன்னு சொல்லி போதும் பொண்ணு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னும் போது, உங்களால் தான் என் குடும்பம் நடுத்தெருவில் நிற்குதுன்னு வந்து விஜய்கிட்ட மல்லி சொல்லிடுறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.